திரு பாபு சார், நான் உங்கள்கிட்ட முதல்ல கேள்வி கேட்டேன். சுருக்கமாக சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஆசிரியர் பேரவை இறுதி கட்டத்தில் தங்களுடைய போராட்டத்தை அதிகரித்திருக்கிறது. ஜனவரி மாதம் எப்படி என்ன சொல்ல போறீங்க திரு பாபு? அனைத்து இந்திய ஆசிரியர் பேரவை தற்போது போட்டோஜியோ அமைப்போடு இணைந்து செயல்படுகிறது. போட்டோஜியோ அமைப்புடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துள்ளோம். ஏனென்று சொன்னால், கடந்த முறை பேச்சுவார்த்தைக்கு சென்று அனைவருமே அந்த பேச்சுவார்த்தையில் மிக தங்களுடைய கோரிக்கைகளை குறித்து பேசும்போது எந்த ஒரு கருத்துக்கும் எந்த ஒரு கோரிக்கையும் அரசு செவிசாய்க்காத ஒரு நிலை ஏற்பட்டது. அதற்கு திரும்ப 3 முறை பேச்சுவார்த்தைக்கு இதுவரை சென்றுள்ளார்கள். அனைத்து சங்கங்களும் ஆசிரியர் சங்கங்களும் அரசு செவிசாய்க்கும் இந்த நேரத்தில் நம்மளுடைய கடைசி நேரத்திலாவது அரசு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்நாள் வரை காத்திருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றுவதற்கு சாத்தியமே இல்லாத அளவுக்கு அரசு இருப்பது உண்மையுமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்று ஆசிரியர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டம், அப்புறம் கிட்டத்தட்ட 2004-2006 தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட 50,000 ஆசிரியர்கள் தொகுப்பூதிய காலத்தினை பணிக்காலமாக மாற்ற வேண்டும். கிட்டத்தட்ட 2300 சிறப்பாசிரியர்கள் நியமித்தார்கள். அவர்களுடைய ஊதிய உயர்வு 2009 கிட்டத்தட்ட சம வேலை சம ஊதியம் இடைநிலை ஆசிரியர்கள் 20,000 பேர் தற்போது வரை பல போராட்டங்களை நடத்தியுள்ளார்கள். அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே ஏற்கனவே பழைய ஓய்வூதிய திட்டம், சமவேலை சம ஊதியம் போன்றவை அளிக்கப்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதியை இந்நாள் வரை நிறைவேற்றவே இல்லை. மேலும் ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி ஊக்க ஊதியம் கிட்டத்தட்ட இரண்டாவது ஊக்க ஊதியம் அரசாணை 42 படி ஒரு ஆசிரியர் ஊக்க ஊதியம் 2 முறை பெற முடியும். ஆனால் அந்த கல்வி ஊக்க ஊதியம் கிட்டத்தட்ட லம்சம் அமௌண்டாக கிட்டத்தட்ட 25,000 ஒரு தடவை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத மாற்றி அமைத்தார்கள். அந்த 25,000 மாற்றிக்கொள்வதற்கிடையே கிட்டத்தட்ட 5 முறை 6 முறை தபால் கொடுத்தாச்சு. அரசு இயக்குநர் அலுவலகம் எல்லாத்தையுமே அனுப்பிட்டு இருக்கோம். திரும்ப எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதுலேயுமே குறிப்பாக 2020 வரை படித்து முடித்தவர்களுக்கு மட்டும்தான் ஊக்க ஊதியம் அப்படிங்கிற ஒரு இதை இது பண்ணி வச்சுட்டாங்க. இப்படி நிறைய இழப்புகள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கும் கிட்டத்தட்ட காலி பணியிடங்களே பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது தான் போன்ற 2 மாதங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட 2,400 ஆசிரியர்களை நியமனம் செய்தார்கள். அதுலேயும் நேர்காணலில் சென்ற கிட்டத்தட்ட ஒரு 700 ஆசிரியர்கள் இன்னும் பணி நியமனம் செய்யப்படாமல் காலி பணியிடங்கள் அதிகமாக உள்ளது. இப்படி பல கோரிக்கைகள், ஆசிரியருடைய கோரிக்கைகள் நிறைய ஒன்றுமே செவி சாய்க்காத அளவுக்கு இருக்கிறது. தற்போது இன்று மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கார்கள். உங்களுடைய கோரிக்கைகள் வருகிற 6ஆம் தேதி அன்று அதற்கு முன்பாக முதல்வர் அவர்கள் அறிவிப்பார்கள் என்று ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் சமாதானப்படுத்தியுள்ளார்கள். இருப்பினும் ஆசிரியர்களுடைய கோரிக்கை கிட்டத்தட்ட 6ஆம் தேதி வரை நிறைவேறாவிட்டால் தொடர்ந்து காலவரையற்ற போராட்டத்துக்கு போட்டோஜியோ அமைப்பாளர்கள் வழிநடத்தி செல்லும். அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட வருகிற 29ஆம் தேதி அன்று மாவட்ட தலைநகரங்களில் போட்டோஜியோ அமைப்பில் சேர்ந்த அனைத்து சங்கங்களும் இணைந்து மாவட்ட தலைநகரங்களில் தொடர்ந்து 6ஆம் தேதி காலவரையற்ற ஒரு வேலை நிறுத்தத்திலையும் ஈடுபட தயாராக இருக்கிறோம். இந்த போராட்டமானது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு தவறியதால் வந்த ஒரு விளைவுதான். இந்த ஆசிரியர்களுடைய அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அதிக முறை சங்கங்களை அழைத்து பேசக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருந்தாலும் இந்த அரசு செவிச்சாய்க்காத ஒரு இது மிகவும் மன வேதனைக்கு உள்ளாக உள்ளது. ஏனென்று சொன்னால் பல முறை ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகள் தற்போது கேள்விக்குறியாக உள்ளது. டெட்டு ஒரு பிரச்சனை, டெட்டுக்கு தீர்வு காண முடியவில்லை, பதவி உயர்வு தீர்வு காண முடியவில்லை. இதனால் பல ஆசிரியர்கள் தன்னுடைய 20-30 ஆண்டுகள் ஆகியும் மனவேதனையிலே உள்ளனர். இவர்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்க அரசு கட்டாயமாக கண்டிப்பாக தீர்வு காண வேண்டும். திரு பாபு, உங்களுடைய கருத்தை வைங்க. திரு பாபு, இப்போ தற்போது அரசு கடந்த வாரத்திலே 2 நாளுக்கு முன்பு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். பேச்சுவார்த்தைக்கு சுமூகமாக முடியும் என்ற நம்பிக்கையோடு அனைத்து ஆசிரியர்களும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளும் காத்திருந்த போது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அரசு அளித்துள்ளது. கோரிக்கைகளை ஏற்று கோரிக்கைகளை மட்டும் வாங்கி அனுப்பியுள்ளார்கள். எத்தனை முறை நாங்கள் சென்னைக்கு அலைவது என்பது
மிகப்பெரிய ஒரு இது தேர்வு நேரத்திலே ஆசிரியர் சங்க ஊழியர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு சென்றார்கள். அந்த நம்பிக்கையை வீணடித்து விட்டார்கள். தொடர்ந்து ஆசிரியர் சங்கங்கள் கிட்டத்தட்ட 6ஆம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்தத்திலே ஈடுபட உள்ளார்கள். ஜாக்டோஜியோ 27ஆம் தேதி போராட்டமும், போட்டோஜியோ 29ஆம் தேதி போராட்டமும், தொடர்ந்து 6ஆம் தேதி ஜாக்டோஜியோவும் போட்டோஜியோவும் ஒரே தேதியிலே காலவரையற்ற ஒரு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தற்போது அறிவித்துள்ளார்கள். அந்த அறிவிப்பு ஆனது மிகுந்த ஆசிரியர்கள் மத்தியிலே ஆசிரியர் சங்கங்கள் ஒரு நம்பிக்கையை ஊட்டும் வகையிலே இப்போ தற்போது அறிவித்துள்ளார்கள். எனவே இந்த போராட்டமானது அரசானது தன்னுடைய கோரிக்கைகள், ஆசிரியருடைய மிகுந்த கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம், சமவேளைக்கு சம ஊதியம், சிறப்பாசிரியர்களுக்குள்ள ஊதியம், பல ஊதியங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த தற்போது ஊக்க ஊதியம், கல்வி ஊக்க ஊதியம், கிட்டத்தட்ட கல்வி ஊக்க ஊதியமானது ஆசிரியருடைய பணியை மேலும் ஒரு ஊக்கப்படுத்துவதற்காக அரசு அறிவித்த அந்த அரசாணை 42 படி அனைவருக்கும் தர வேண்டிய அந்த ஊக்க ஊதியம் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக தரப்படவில்லை. கண்டிப்பா. மேலும் அந்த டெட் தேர்ச்சி மூலம் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. இதையெல்லாம் ஆசிரியர்களுடைய அடிப்படையான ஒரு உரிமைகள். அந்த உரிமைகளை எல்லாம் இந்த அரசு பறிக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள், காலி பணியிடங்கள், அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்ப வேண்டும் போன்ற பல கோரிக்கைகள், கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எங்களுடைய போட்டோஜியோ அமைப்பானது கோரிக்கை வைத்துள்ளது. தொடர்ந்து இந்த போராட்டத்திலே நன்றி அரசு சரி